தயவு செய்து நீ திட்டி போடாதீங்க மக்களே. ஒன்று சொல்லுவேன், என்னடி அம்மா திருப்பி திருப்பி இதே ரிப்பீட் பண்ணிடுறேன்னு நினைக்காதே. ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறேன்னு. தயவு செய்து நீ திட்டி போடாதீங்க மக்களே. ஒன்று சொல்லுவேன், என்னடி அம்மா திருப்பி திருப்பி இதே ரிப்பீட் பண்ணிடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கோயிலுக்கு மக்களே நான் படிக்கிற காலத்தில் வந்தது, அதுவும் ஹைஸ்கூல் டைமில். இப்போ அது வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். கடைசியாக எப்போ வந்தேன்னு சொன்னால் மக்களே 2006-07 தான் வந்தேன் நான். சரியா? அப்போ ஹைஸ்கூலில் படித்து கொண்டு இருந்தேன் நான். அதுக்கு பிறகு இப்போ தான் வாரேன். கனடாவில் இருக்கிறன்ற பெயர் தான் என்ன, டொரண்டோவில் இருக்கிறன்ற பெயர் தான் மக்களே. ஆனால் பிஸி அம்முனி பிஸியாகினபடியாக கோயில்களுக்கு அந்த டைமில் வர முடியாமல் போயிட்டது. இப்போ அந்த கோயில் எதன்ட்டு காட்டுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண விரும்பலை. பாருங்கள் உங்களுக்கு எங்கண்டா முருகையாவுக்கு தான் வந்திருக்கிறேன், முருகையாண்ட கோயிலுக்கு. ஸோ இந்த கோயில் வந்து மக்களே, இந்த கனடா கந்தசாமி கோயில் வந்து மக்களே, நான் படித்த டைமில் இந்த கோபுரம் எல்லாம் கட்டையில். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு, சிறப்பாக இருக்குண்டு. பார்த்தீங்களா? நல்லா அழகாக இருக்குது பார்க்க, கோயிலை பார்க்கவே. தெரியுதா? இங்கே பாருங்கள், தூரத்தில் நின்று காட்டினா தன் மக்களே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் கோயிலை, தெரியுதா? கோபுரம் கட்டி நல்லா அழகாக இருக்குது. இந்த கோபுரம் எல்லாம் முந்தி இல்லை மக்களே, இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு வந்திருக்கிறேன்னு. ஸோ சுத்த வேற கோயில் இது, பெரிய ஒரு காணி. இந்த கோயில் காட்டுறேன்னு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட்ஸு, என்ன அப்பார்ட்மெண்ட்டு பில்டிங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சுத்த வேற கோயில் மக்களை. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க. அப்படியே அங்கால போகுது, எனக்கு குளிருது. நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணுவோம். சரியா மக்களே? ஸோ இதைத்தான் மக்களே சொன்னேன், என்னை திட்டாதீங்கண்டு. எங்கே எனக்கு டைமே இல்லை மக்களே. அடுத்தது முந்தி நான் அம்மாவோட இருந்தபோது வாரது. இது அம்மா, என்னுடைய அம்மாண்ட வீட்டுக்கிட்டத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் மேரி பண்ணி கொஞ்சம் தூரம் போனபடியால் என்னால் இந்த கோயிலுக்கெல்லாம் வர முடியாமல் போயிட்டு. இப்போ கோயிலுக்கு போவோம். சரி வாங்க, நீங்களும் என்னோட முருகையாவிட்ட தரிசனத்தை நீங்களும் பெறுங்க. சரியா? பாருங்க, தண்ணி இது எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. அது என்னென்ன நான் சொல்லுவீனா, அந்த இதை தமிழில் தண்ணி பாயிற இதை, இந்த தண்ணி கட்டுற இது, அது என்னென்னு சொல்கிறவ? ஓ, இதை என்னென்னு சொல்கிறவ? எனக்கு உண்மை தெரியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, தேங்க்யூ. ஓகே மக்களே, இப்போ உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. பூசை நடக்குது. என்ன எழுதியிருக்கணும், இதுக்குள்ளே கேமரா கொண்டு போகலாமன்ட்டு நினைக்கிறேன். சப்பாத்தை மட்டும் வெளியால் கலட்டி வைக்கிட்டுருக்குமா. நோ ஃபோட்டோ அலவுட்டா. ஓ அப்படியா? அப்படின்னா வீடியோவும் எடுக்க முடியாதாக்கும். இங்கே பாருங்கள் மக்களே, அந்த தண்ணி பந்தல் மாதிரி ஏதோ கட்டி இருக்கிறேன் புதுசாக. பார்த்தீங்களாங்க, தெரியுதா? இங்கே பாருங்க மக்களே, இப்போ உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க முடியாதான். ஐ திங்க் வீடியோவும் எடுக்க முடியாதான்னு நினைக்கிறேன்னு. சரி, உங்களுக்கும் சேர்த்து நான் கும்பிட்டுட்டு நான் வாரேன். சரியா? ஓகே டால், பாய் 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 ஃபோன். ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரிலாக்ஸாக வந்து இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ மக்கள் வந்து நிறைய அதிகமாகிட்டினா, ஸோ அவையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் காணொலி எடுக்கலை. அடுத்தது அலவுட்டும் இல்லை. ஆனால் ஐயராக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை. இவ்வளோ நேரம் லைவ் போட்டு கொண்டு இருந்தேன். நான் லைவில் வந்த மக்களுக்கு தான் சாமி இந்த தரிசனத்தை காட்டினான்னு. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலால் சும்மா காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். சரி மக்கள், இங்கே பாருங்கள், பூஜை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ பாருங்கள், மண்டபத்தில் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணி கொண்டு இருக்கீங்க முருகப்பெருமானுக்கு. நீங்களும் முருகன் ஆசீர்வாதத்தை பெருங்க மக்கள். இப்போ மத்தியான நேரமானது. இப்போ சனங்களாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பாருங்க, சனமாக இருக்கணும். பார்த்தீங்களா? எங்கள்ட முருகையாவை பார்ப்போம். அங்கே பாருங்கள், எங்கள்ட முருகையா தெரிகிறாரா? முருகையாவை தெரியுதா? பாருங்கள், முருகையா தெரிகிறார் தானே? முருகனுக்கு ஓம் சரவண பவன்னு சொல்லுங்கள் மக்களை.
மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை வந்தாச்சுது சாமின்ற பிரசாதம் கொண்டு வந்துக்கு என்னென்னு காட்டுறேன் சரியா பாருங்கள் இதான் சாமின்ற பிரசாத் குளையல் சோறு தந்தவன் ஸோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன்னு மிச்சம் வச்சு விட்டுருக்குறேன்னு மக்களே நான் இன்னொரு காணொலியில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய் சரியா